அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இயேசு தரிசனமாகி ஒரு வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்துல பார்க்கலாம். அது என்ன சொல்றாருன்னா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல படிக்கும்போது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ஆக்ட்ஸ் சாப்டர் 18 verse 9 and 10, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். Amen. Hallelujah. So இத கர்த்தர் பேசும்போது பாத்தீங்கன்னா, Paul was preaching. Amen. He was preaching in மெசடோனியால பேசி கொண்டு இருக்கும்போது many people rose against him. அவருக்கு எதிராக அநேகர் எழும்பி நின்றாங்க, அவரை தூஷித்தாங்க. They wanted to destroy Paul. So பவுல என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். அவரை இந்த யூத முறைமைகளுக்கு விரோதமா பேசுறாருன்னு சொல்லி அவர் மேல குற்றம் சுமத்தணும் என்று சொல்லி அவரை மிகவும் துன்பப்படுத்தினாங்க. நீங்க ஹல்லேலூயா 16ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சீங்கன்னா, he was always been tormented. அடிச்சாங்க, ஜெயில போட்டாங்க, சிறைவாசம் போனாரு. Amen. There was always pressure on him. அவரை துரத்தினாங்க, பெராயாக்கு போனாரு, அங்கேயும் தொடர்ந்து வராங்க, அங்கேயும் அவர் அடிக்கிறாங்க. So இந்த மாதிரி he had undergo many things. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவரை கல்லெறிறாங்க, கல்லெறிஞ்சு அவர் செத்து போயிட்டாருன்னு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவர் உயிரோடு எழுந்து மறுபடியும் பட்டணத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணுவார். So that much அப்போஸ்தலனாகிய பவுல் உபத்திரப்பட்டார் என்பது நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. So the most persecuted அப்போஸ்தலர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை இருக்கிறது. சோ எல்லா அப்போஸ்தலர்களும் துன்பப்பட்டாங்க தான். நம்ம தேசத்துக்கு தோமா அவர் என்ன பண்ணாருங்க, சென்னையில தான் அவர் கொல்லப்பட்டார், ரத்த சாட்சியாக அவர் மரித்தார். So everybody were killed. Amen. அவருடைய ஊழியத்தை செய்த அநேக அத்தனை அப்போஸ்தலர்களும், Amen, அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் போதே அவர்கள் ரத்த சாட்சியாக மரித்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு இந்த மாதிரி செய்திகளை கேட்கும் போது, படிக்கும் போது நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும், நமக்கு அப்படி ஒரு சம்பவம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு. ஆமென். ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, அப்படியான ஒரு சம்பவம் நிச்சயமா வரும். ஆமென். பல உபத்திரம் வரும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா நமக்கு உபத்திரங்கிறது கேரண்டி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். whether you are a believer in Christ or not believer in Christ, whether you go to church, whether you don't go to church, everybody have something or the other. வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள நாம கடந்து போவோம். சில பேருக்கு வியாதிங்கிற ஒரு கொடூரம் அவங்களை தாக்கும், ஏதோ ஒரு பிசினஸ்ல நஷ்டமாயிட்டு அவங்கள ஒரு பயங்கர தாக்கும். சோ பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாம தவறான வழியில போகும்போது it destroys the heart and mind of parents. இப்படி ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆகுதுங்க, somebody or the other are injured deep in their hearts and mind. ஹல்லேலூயா. அவங்க துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வேதனை என்னங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணும்போது நிச்சயமாகவே துன்பம் நமக்கு, வேதனை, பர்சிக்யூஷன் நமக்கு ஃப்ரீ கிஃப்டா கொடுக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட நேரத்துலதான் இங்க பவுலுக்கு என்ன சொல்றாருங்க, கர்த்தர் பவுலுக்கு he was so tired. யோசித்து பாருங்க, அவ்வளோ வேதனை, அவ்வளோ அடி. நீங்க 16ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா காரணம் இல்லாம என்ன பண்றாங்க, அடிச்சு அவரை ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. ரத்த காயங்களோடு அவர் படுத்து இருப்பார், கால்ல எல்லாம் தொழு மரத்துல மாட்டி இருக்கும். இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கிட்டையும் போய் தங்களுடைய வேதனைகளை சொல்லிக் கொள்ள முடியாது. பவுலும் சீலாவும் அப்படியாப்பட்ட ஒரு கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. Amen. And there is no comfort எந்த பக்கத்துல இருந்து இல்ல. Amen. Even though our God is a God of comfort in 2 Corinthians 1ல எழுதி இருந்தாலும் sometimes we don't see that comfort. நேரத்துல நமக்கு என்ன ஆறுதலான காரியங்கள் கிடைக்காம போகலாம். பிரஷர் மேல பிரஷர் வரும், துன்பத்தின் மேல துன்பம் வரும். பவுல் அதுதான் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அவர் எழுதும் போது அவர் சொல்லுவார் நிருபத்துல, நான் அதிகமாக துன்பப்படாதபடிக்கு
அதிகமா எனக்கு இன்னும் வேதனை வராதபடிக்கு கர்த்தர் காத்தாருன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. எப்பாப்புராத்து மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான், அவனை கர்த்தர் விடுவித்தார். எனக்கு அதிக துன்பம் வராதபடி கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்கள் வரும். ஆனா ஸ்பெஷலி when you are witnessing Christ, அதிகமான துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, if you're standing for the truth of God, கர்த்தருடைய சத்தியத்துக்காக நீங்க நிப்பீங்கன்னா, there will be pain, there will be tribulation, there will be persecution. amen. பரிசுத்தத்துக்காக நிக்கிறீங்களா, there will be persecution. hallelujah. thank you Lord. இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கும். அப்படி நீங்க இருக்கிறீங்களா, if you are going through some பயங்கரமான பர்சிக்யூஷன்ல இருக்கிறீங்களா, டு யூ த லார்ட் சேஸ், அவர்களுக்காக தான் பவுலுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என் மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்க, உங்களை ஆதரிக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வருத்தம். அவன் தேவன்கிட்ட சொல்லும், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்து இருக்கிறேன், எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க, there is no one, oh God. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், எலியாவே நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி நினைத்து கொண்ட, உன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு இதே பட்டணத்துல பாகாலுக்கு முன்பாக முடங்காத கால்களுடைய 7000 பேர் நான் வைத்திருக்கிறேன். There are 7,000 people who have never bowed before Baal. Amen. Hallelujah. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருங்க, there are people, ஆண்டவர் உங்களுக்காக God has prepared someone. உங்க துன்பத்தின் நடுவுல, உங்க வேதனை நடுவுல, உங்க உபத்திரவத்தின் நடுவுல, உங்க வியாதி நடுவுல, உங்க பலவீனத்தின் நடுவுல, you may be thinking, யாரு நான் தனியா இருக்கிறேன்னு கூட நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, I have people for you. உன்னை எழுப்புவதற்காக நான் மக்களை வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் மக்களை வைத்திருக்கிறேன், உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மக்களை நான் வைத்திருக்கிறேன், அநேகரை நான் வைத்திருக்கிறேன். அதனால டோன்ட் கிவ் அப். உனக்கு கொடுக்கப்பட்டதை செய். பவுலுக்கு சொல்றான், நீ என்ன பண்ணு, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். பாவத்துக்குரிய காரியம் அல்ல, பரிசுத்தத்துக்குரிய காரியம், கர்த்தருக்குரிய காரியம், ஜெபித்துக்குரிய ஒரு காரியம், தேவனை தேடுகிற ஒரு காரியம். கீப் டூயிங் இட், கீப் சீக்கிங் காட், கீப் பிரேயிங், கீப் வர்ஷிப்பிங், கீப் ஃபாஸ்டிங், கீப் பிரேயிங். செய்து கொண்டே இருங்க. கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட். Don't give up on your faith, don't give up on your prayer, because ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். நீங்க இந்த நேரத்துல you may not see God doing anything. உங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காதது போல இருக்கும். ஹalleluya. பவுல் ஜெயில போட்டு இருக்கும், பவுலும் சீலா, ஒன்னும் நடக்காதது போல இருக்கிறது. ஹalleluya. செக்யூர்ட் ஜெயில அவரை போட்டிருக்க, ஒன்னும் நடக்காதது போல இருக்கிறது. அவங்க கால் இன்னும் தொலை மரத்துல தான் மாட்டி இருக்கிறது, அவங்க கைகள் வேதனையில இருக்குது, ரத்தம் அடித்து கொண்டு இருக்கிறது. nobody to care. அந்த நேரத்துல பவுலும் சீலா ஒண்ணு பண்ணாங்கன்னு எழுதப்படுகிறது. இந்த 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. they begin to praise God. கர்த்தரை அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று எழுதப்படுகிறது. யோசித்து பாருங்க, in spite of அத்தனை வேதனை, ஒரே ஒரு நம்பிக்கை பவுலுக்கு, இங்க தேவன் இதுக்கு அடுத்துதான் சொல்றாரு, ஆனா we had so much confidence in his God. அவர் கூட தான் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒருத்தரும் இல்லைன்னா அவரு ஏன் இயேசு இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் அவர் என்ன பண்றாருங்க, ஹalleluya, நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் அடைக்க வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்களாம். many were listening. those who were பவுலோட மத்த காரியத்துக்காக அந்த ஜெயில போடப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க பாடுறது கேட்ட, வாட் டஸ் இட் மீன்? அவங்க யோசித்து இருக்கலாம், அவங்க முன்னாடி தான் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க 2 பேரையும்.
அவங்க பார்த்திருப்பாங்க என்ன கொடுமை என்ன காரியத்தை செஞ்சாங்களோ, இவங்களும் அடிச்சிருக்கிறாங்களா அவங்க யோசித்து இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நடு ஜாமத்துல இவங்க பாடுறத அவங்க கேட்கிறாங்க. they would have been stunned. எப்படியாப்பட்ட ஜனம்பா, என்ன மாதிரி, who are they? இவ்வளவு காயப்பட்டு இவ்வளவு அடிக்கப்பட்டு எங்களுக்கு காட்டிலும் இவங்களுக்கு அதிகமான தண்டனை கொடுத்து இருக்கிறாங்க. அவங்க கால தொழுமரத்துல மாட்டி இருக்கிறாங்க. how can they sing? they are singing a song to their God. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் அவங்க பாடுறத. சில பேர் சொல்லிருக்கவங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்குது, இந்த பாட்டு பாடிட்டு இருக்க. இவங்க அழ வேண்டிய நேரம் ஆச்சு, கதற வேண்டிய நேரம் ஆச்சு, நாங்க தப்பு பண்ணலையேன்னு சொல்ல வேண்டிய நேரம் ஆச்சு. பட் தீஸ் பீப்புள் ஆர் கிரேசி பீப்புள், தே ஆர் சிங்கிங் அண்ட் பிரேயிங். எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. and nobody came to help. Nobody came to help. Nobody would lifted their voice in. இவங்களுக்கு சாதகமா ஒருவரும் வாயை திறக்கல. ஐயோன்னு சொல்லக்கூடியவங்க கூட இல்ல. ஹல்லேலூயா. 26ஆம் வசனம் சொல்லும், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அமேசிங் இல்லையா? அமேசிங்கா கர்த்தர் கிரியை செய்தார். பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரமல்ல, அந்த ஜெயில இருந்த அத்தனை பேருடைய சங்கிலிகளுக்கு கட்டுகள் என்ன, எல்லாருடைய கட்டுகளும். பவுலும் சீலாவுடைய கதவு மாத்திரம் திறக்கப்படலைங்க, அங்க இருக்கிற ஜெயில இருக்கிற அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டது. அத்தனை கட்டுகளும் அறுந்து போனது. Amen. Hallelujah. You may be thinking about yourself. அதிகமா உங்களை குறிச்சே நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். எனக்கான்னு. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உன்னை கொண்டு யாருக்கோ ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு யாருக்கோ ஒருத்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்க ஜெபத்தினால, உங்க துதியினால, உங்க ஆராதனையால God will break the chains and barriers of someone. உங்களை எதிர்க்கிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா பேசுகிறவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா குறை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். பட் இட்ஸ் நாட் that Paul உள்ள யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, எந்த ஜெயில எந்த செல்ல யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. பட் he looked unto God, the hope of glory. நம்பிக்கையின் தேவனை மாத்திரம் அவர் பார்த்தாரு. அவர் துதிச்சாரு, அவர் பாடினாங்க. அவங்களுக்கு மாத்திரம் விடுதலை இல்லைங்க, ஜெயில இருக்க அத்தனை பேருக்கும் விடுதலை. லிட்டரலா இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்க வீட்டுக்குள்ளேயே they may be சங்கிலினால கட்டப்பட்டு இல்லாம இருக்கலாம், they may be உண்மையாகவே பெரிய அறியாமல் இருக்கலாம். பட் your prayer and your songs, your worship, hallelujah, அவர்களை காண முடியாத அந்த சத்துருடைய சங்கிலினால கட்டப்பட்டு இருக்கிறாங்களே, ஆத்துமா கட்டப்பட்டு இருக்கிறதே, மனசு கட்டப்பட்டு இருக்கிறதே. ஐயோ லார்ட், உங்களை கொண்டு கர்த்தர் அந்த கட்டுகள் அறுக்க முடியும். உங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பின் வாசலை அவர்களுக்கு திறக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டான். அந்த இரவுல மத்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்களே எனக்கு தெரியாது. there is much not written. பட் எந்த மனுஷன் அவங்களை ஜெயில போட்டானோ, எந்த மனுஷன் கையில அந்த ஜெயிலுடைய கீ இருந்ததோ, அந்த மனுஷனும் குடும்பமும் அன்னைக்கு ராத்திரியில ரட்சிக்கப்பட்டாங்களா. that night they got saved. so இன்னைக்கு நாம salvation prayer எடுத்து இருக்கிறோம். do what you can do. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, உங்களால முடிஞ்சதை ஜெபம் பண்ணுங்க. please pray, don't give up on your prayer. எபேசியர் 3:20 படி நாம வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைப்பதற்கு மிக மிக அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை அவர் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் நமக்குள்ள. Amen. Hallelujah. Remember, God is still seated on the throne. கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, he wants to do something. he wants to resurrect, he wants to do something. ஆனா பூமியில அவர் பார்க்கிறாரு,
நான் புலம்பிக் கொண்டு இருக்க போகனால ஜெபித்து கொண்டு இருக்க போகிறனா, நான் அழுகையில் இருக்க போகனால கர்த்தரை நான் துதிக்க போகிறேன். வாட் ஐ எம் கோயிங் டு டூ இன் த மிட்ஸ்ட் ஆஃப் மை பர்சிக்யூஷன், என் உபத்திரவம், என் பாடு, என் பிரச்சனை நடுவுல ஐயோ ஐயோன்னு சொல்ல போகிறனா, அல்லேலூயா என்று நான் சொல்ல போகிறனா. நிறைய வித்தியாசம் இருக்கிறதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறது எவிடன்ஸ் அதுதான். Hallelujah. God knows when to show him by himself. எப்ப தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும்னு அவருக்கு தெரியும், அந்த நேரத்துல வெளிப்படுத்துவாரு. Amen. Till then, keep doing what you are called to do. பவுலுக்கு சொல்றாருங்க, பயப்படாமல் பேசு, மௌனமாயிராது. Keep doing, keep praying, keep singing, keep worshiping. கர்த்தர் செய்ய நினைச்சது நிச்சயமா அது நடந்தே தீரும். May God bless you. God be with you.